ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 கவிச்சாதுரியம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 949 ஆரம்பிக்கிறது. ஒன்றை விட சின்ன பின்னங்களாக முக்கால், அரை, கால், அரைக்கால், இருமா, மாகாணி, ஒருமா, கீழறை என்று இருக்கிற எண்ணிக்கைகளை எல்லாம் குறிப்பிட்டு ஏகாம்பரநாதர் சம்பந்தமாக ஒரு வெண்பா பண்ணிக்காட்டும் என்று மற்ற கவிகள் சேலஞ்ச் செய்தார்கள். ஆசு கவித்துவம் என்பதாக உடனுக்குடன் கவி பாடும் வல்லமையை அகிலாண்டேஸ்வரியின் அனுகிரகத்தால் பெற்றிருந்த காளமேகம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாடிவிட்டார். முக்காலு கேகாமுன் முன்னரையில் வீழாமுன் அக்காலரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணி கேகாமுன் கச்சி ஒருமாவின் கீழரை இன்றோது. இதிலே முக்காலிலிருந்து கீழறை வரை உள்ள எல்லா எண்களும் வந்துவிடுகின்றன. ஆனால் எல்லாம் வேறு அர்த்தத்திலே. விருத்தாபியமும் யமபயமும் யாதியும் சாவும் வருவதற்கு முன்பு கச்சி ஏகம்பனை இப்பொழுதிலிருந்தே ஸ்தோத்திரம் பண்ணு இன்று போது என்பது வெண்பாவின் தாத்பரியம். முக்காலுக்கு ஏகாமுன் என்றால் 2 காலோடு 3வது காலாக கழியை பிடித்துக் கொள்ளும் காலம் வருவதற்கு முந்தி என்று அர்த்தம். முன்னரையில் வீழாமுன் என்றால் முன்னுச்சி மயிரில் நரை ஏற்பதற்கு முந்தி. முன்னரை என்பதில் நரை, அரை இரண்டும் வந்துவிடுகின்றன. அக்கால கரைகால் கண்டு என்பதில் கால், அரைக்கால் இரண்டும் வருகின்றன. அந்த பொல்லாத காலனின் அடிச்சுவடையை கண்டு என்று இதற்கு அர்த்தம். யமன் வருகிற தடயத்தை பார்த்து பயப்படுவதற்கு முன் என்று தொடர்ந்து போகிறது. வயோதிகத்தில் கபம், ஸ்லேஷ்மம் என்றும் விக்கலும் இருமும் ஏற்படும். அதற்கு முன் என்கிறார். விக்கி இருமாமுன், இங்கே இருமா என்ற எண்ணிக்கை வந்துவிடுகிறது. மாகாணி என்பதும் ஒரு எண். காணிப்பரப்புக்கும் பெருசாக ஊருக்கு வெளியிலே ருத்ரபூமி என்று விட்டிருப்பார்கள். அதைத்தான் மாகாணி என்று கவி சொல்கிறார். மாகாணி கேகாமுன் ருத்ரபூமிக்கு போய் சேர்வதற்கு முன்னாலேயே ஒருமா என்ற இலக்கத்தையே ஒரு ஏக ஆம்ரமான ஒருமா ஆக்கி கொண்டு விடுகிறார். காஞ்சிபுரத்தில் இந்த ஒருமாவின் கீழே வசிக்கிறவரைத்தான் கச்சி ஒருமாவின் கீழறை என்கிறார். அவரை இப்பொழுதே பிடித்து ஸ்தோத்திரம் செய் இன்றோது. ஏகத்துக்கு கீழ்ப்பட்ட நம்பர்களால் ஏகாம்பரரை பற்றிய நினைப்பு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். கஞ்சி வரதர். காஞ்சிபுரத்தில் வரதராஜா பேருருளா பெருமாள் என்று விசேஷமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவரை பற்றி பிரசித்தமாக இரு சொல்லலங்கார ஆசிய துணுக்கு இருக்கிறது. கஞ்சி வரதப்பா என்று காஞ்சிபுர வரதராஜாவை நினைத்து வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒருத்தர் வாய்விட்டு அரட்டினாராம். பக்கத்திலே ஒரு சாப்பாட்டு ராமன் இருந்தான். அவனுக்கு கொஞ்ச நாளாக ஜுரம். டாக்டர் சாதம் சாப்பிடக்கூடாது, கஞ்சி வேண்டுமானாலும் கொஞ்சம் குடிக்கலாம் என்று கண்டிப்பு பண்ணியிருந்தார். கஞ்சி எப்போ வரும் என்று அவன் தவித்து கொண்டிருந்தான். அதனாலேயே பக்கத்தில் இருந்தவர் கஞ்சி வரதப்பா என்று சொன்னதை கஞ்சி வருகிறது அப்பா என்று அவர் சொல்கிறார் என்று நினைத்து விட்டான். ஆள் யாரும் வரக்கானமே என்பதால் எங்கே வரதப்பா என்றானாம். கஞ்சி குடிக்காத காமாட்சி. காஞ்சிபுர மத்தியில் ராணியாக இருக்கிற அம்பாளையும் கஞ்சி சம்பந்தப்படுத்தி ஒரு இரு சொல்லலங்கார கவிதை இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது அதற்கு அர்த்தம் என்னவென்றால், காமாட்சி அம்பிகை கஞ்சி குடிக்க மாட்டாள், ஏதோ கம்பை பொங்கி சோறாக போட்டாலும் சாப்பிட மாட்டாள், காய்கறி, அவியல், கூட்டு, ஊறுகாய் என்ற ஏதாவது வெஜனங்களாவது இஷ்டப்பட்டு சாப்பிடுவாளா என்றால் அதுவும் மாட்டாள். 5 தலை பாம்புக்கு, அதாவது பாம்புக்கு மரியாதை கொடுத்து பாம்பார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் செய்யுளில் அரவம் என்றில்லாமல் அறவார் என்று வருகிறது. இப்படிப்பட்ட 5 தலை பாம்புக்கு அம்பாள் 6வது தலையாக மானசீகமாக ஆகிறாளாம். கஞ்சி குடியாளே கம்பஞ்சோர் உண்ணாளே வெஞ்சினங்கர் ஒன்றும் விரும்பாளே நெஞ்சுதனில் அஞ்சுதலை யாவார்க்கும் ஆறுதலை யாவானோ கஞ்சமுக காமாட்சி கான். கஞ்சமுகம் என்றால் தாமரை பூ போல் உள்ள முகம். அம்பாள் முகம் அப்படி இருக்கிறது. கஞ்சி குடித்தவள் எதுவும் சாப்பிடாமல் கஞ்சத்தனமாக இருக்கிறாள் என்கிற மாதிரியும் துவனிக்கிறது. சரி, அம்பாளை பற்றி இப்படி ஏதோ அல்ப விஷயங்களை சொல்லி அப்புறம் ஆறுதலை பாம்பு என்று விஷமாக முடித்தால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்களுக்கே புரிந்துவிடும். சிலதாவது கஞ்சி குடியாள் என்றால் காஞ்சிபுரத்தில் குடிகொண்டிருப்பவர்கள் என்று அர்த்தம். கம்பஞ்சோறு உண்ணாள் என்றால் ஏகம்பன் என்றும் கம்பன் என்றும் சொல்லப்படும் ஏகாம்பரநாதனுக்கு நைவேத்தியமாகிற சோறை உண்ணாதவள் என்று அர்த்தம். சிவாலயங்களில் முதலில் ஈஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் அதே தான்
அவன் பிரசாதமாக அம்பாள் முதலான எல்லா தெய்வங்களுக்கும் நைவேத்தியம் செய்வார்கள். மதுரையில் மட்டும் மீனாட்சிக்கு முதலில் செய்துவிட்டு அப்புறம்தான் சுந்தரேஸ்வரர் உட்பட மற்ற எல்லோருக்கும். காஞ்சிபுரத்திலே 108 சிவாலயங்கள் இருந்தபோதிலும் ஒன்றிலாவது அம்பாள் சந்நிதி இல்லாமல் அந்த பராசக்தி எல்லா மூர்த்திகளுக்கும் மேற்பட்ட பரபிரம்மஸ்வரூபிணியாக காமாட்சி என்று தனிக்கோவிலில் வாசம் செய்கிறாள். அங்கே அவளுக்கு தயார் செய்கிற நைவேத்தியம்தான் அவளுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஏகாம்பரேஸ்வரர் நைவேத்தியம் அவளுக்கு வருவதில்லை. இதனாலேயே அவள் கம்பஞ்சோறு உண்ணாளே. அவள் பரம பிரேமையே ஒரு ரூபமாக ஆனவள். நாம் பண்ணுகிற தப்புகளுக்கு அபச்சாரங்களுக்கு நம்மேல் அவளுக்கு எத்தனையோ கோபமாக வர வேண்டும். ஆனாலும் அவளுக்கு கோபித்து கொள்வது என்றால் கொஞ்சம் கூட பிடிப்பதில்லை. வெஞ்சினங்கள் என்று ஒன்றும் விரும்பாளே என்றது இப்படி வெம்மையாக, அதாவது ரொம்ப உஷ்ணமாக சினம் கொள்வதில் அவளுக்கு இஷ்டமே இல்லை என்று. அவளுடைய தயையை, க்ஷமையை, மன்னித்தருளும் மனப்பான்மையை தெரிவிக்கிற வாசமாக ஆகிறது. வெஜனம் என்பதை தமிழ் பாட்டில் வெஞ்சினம் என்று சொல்லலாம். அப்படி சொல்லும்போது காஞ்சி காமாட்சிக்கு விஜனம் இல்லாமல் சுத்தாரணம் மட்டும் நிவேதிக்க வேண்டும் என்று இருக்கிற அபிப்பிராயத்தை இந்த பாட்டு சொல்வதாகவும் ஆகும். அறவார் என்றால் ஹரனான சிவனைச் சேர்ந்த அடியார் என்ற அர்த்தம். சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. அதனால் அவர் 5 தலை அரண் ஆகிறார். அவரை மனசிலே வைத்து உபாசிக்கிறவர்கள் நெஞ்சுதனில் அஞ்சுதலை எறவார் 6 தலையாவாள் என்றால் அது ஆறுதலை அளிக்கிறவள், ஆறுதலாக இருப்பவள் என்ற அர்த்தம். நெஞ்சத்திலே ஈஸ்வரனை உபாசிக்கிறவர்களுக்கு சம்சார கஷ்டம் தெரியாமல் ஆறுதலாக இருப்பவள் அம்பாள். நெஞ்சுதனில் அஞ்சுதலை அறிவார்க்கு என்கிற பாடத்தை வைத்து கொண்டால் மனசிலே பயத்தை உடையவருக்கு அம்பாள் அதை போக்கி ஆறுதல் தருகிறாள் என்றாகும். அஞ்சுதல் அச்சப்படுதல் என்பது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.